இச்சபோட் சினிமாவில் எந்த இப்படிலாம் விஷயம் பார்க்க போன முடியும் பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னோட 2வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2வது ப்ரோமோவில் என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ஷிகா ஒரு பக்கம், விஷால் அண்ட் அன்ஷிதா. ஸோ இந்த ப்ரோமோவோட இன்டென்ஷன் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஒரு பக்கம் வந்து தர்ஷிகா வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க, விஷால் பற்றின ஒரு விஷயம் தான். ஸோ இங்கே இந்த வீட்டில் எல்லாருமே ஜாலியாக இருக்காங்க, ஆனாலும் என்னால் சுத்தமாக முடியவே இல்லை, நான் ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவங்க சொல்லிகிட்டு இருக்கும்போது அன்ஷிதாவும் விஷாலும் வந்து ஜாலியாக அங்கே பேசிகிட்டு இருக்கிறது, கை கோத்து அந்த டிவி பார்த்துட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் வந்து காட்டுறாங்க. அப்போது வந்து பார்த்திங்கன்னா, பிடிக்கலனா பிடிக்கல அப்படின்னு சொல்லி வந்துடணும், அதை விட்டு போயிடணும். ஸோ ஒருத்தர் பிடிக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ சின்னதாக அவங்கக்கிட்ட பண்ணால் கூட நீ அதை அவங்களுக்கு கொடுக்குற ஹோப்பு தான். நீ வந்து என்ன நிறைய இடங்களில் வந்து ஸ்பெஷல்னு சொல்லியிருக்க, வேர்ட்ஸில் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி நீ சொல்லிக்கிட்டே இருக்க, நான் வேணான்னு சொல்லிட்டேன்னு. ஆனால் நீ அந்த ஆக்ஷனில் காட்டினியே, அந்த ஆக்ஷனில் இல்லாட்டி நான் ஏன் உங்ககிட்ட வந்து வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து சௌந்தர்யா கிட்ட வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ இப்போ நீ சொல்கிறது வந்து நான் தான் உங்ககிட்ட வந்து நோ சொல்லு அப்படின்னு சொன்ன மாதிரி வந்து இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரியே வந்து இல்லை நீ பண்ணது எல்லாமே அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போது விஷால் பற்றி பின்னாடி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் செம ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவும் விஷாலும் அங்கே பேசுகிறாங்க, இங்கே உட்காந்துட்டு பேசுகிறாங்க. பயங்கர ஹாப்பியாக இருக்கிற ஒரு மொமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ சௌந்தர்யா வந்து சொன்னாங்க, நார்மலாகவே அவர் வந்து சேஃபாக தான் ஆன்சர் பண்ணுவாப்புல அப்படிங்கிற மாதிரி வந்து சௌந்தர்யா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஆனால் உண்மையிலே வந்து தர்ஷிகா வந்து இந்த ரீஎன்ட்ரியில் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கிடைச்ச நேமை வந்து கிளியர் பண்ணிடணும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. பட் அவங்களுக்கு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருந்தது. அட்லீஸ்ட் அவங்க அந்த ஒரு விஷயத்தை ரியலைஸ் பண்ணி இப்போது அவங்க இந்த மாதிரி வருந்துறது, அதை கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் போதே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிறது தோணுது. பட் இருந்தாலும் இப்போது ரீஎன்ட்ரியில் வந்து திரும்பவும் வந்து பழைய மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப பேடாக போயிருக்கும். ஸோ இப்போ அவங்க கரெக்டாக விலகி இருக்காங்க. ஸோ வந்ததுலேருந்து விஷால்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ஒரு விஷயத்தை வந்து கிளியர் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டைம் கூட வந்து விஷால்கிட்ட போய் பேசுகிறதோ அந்த மாதிரி எந்த விஷயமும் வந்து பண்ணலை. ஸோ அது இவங்களுக்கு தான் வந்து நல்லது. இல்லைனா திரும்பவும் வந்து வெளியே வந்து ரொம்ப பேடாக வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. திரும்பவும் போய் அவங்க திருந்தலை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பட் இப்போது தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து ஓகே, கரெக்டான விஷயங்கள் தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அவங்களுக்கு ரிலேஷன் வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.